நீ அதிர்ஷ்டசாலி, நினைத்ததை நிச்சயம் அடைந்தே தீருவாய். தோல்விகளை எல்லாம் கூட ஒரு பாடமாக பார்க்க வேண்டும். அதுதான் உன்னை பலமாக்கும், உன் மனதை உறுதியானதாக மாற்றும். உழைப்பில்தான் மந்திரம் உள்ளது. உழைத்தவனின் கை வெறுமையாக எப்பொழுதுமே இருப்பதில்லை. அது தாமதமானால் கூட நிறைவாகிவிடும். மற்றவர்களின் வெற்றியை பாராட்ட கற்றுக்கொள். பிறரை பாராட்டும் மனம் எப்பொழுதுமே உன்னை உயர்த்தக்கூடியது. கேட்கும் பழக்கத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல நல்ல ஆலோசனைகளை, நம்பிக்கை தரும் விதைகளை யாராவது உனக்கு கொடுத்தால் அதை சற்று காது கொடுத்து கேள். நேரம் வரும்பொழுது அதற்கான கனி தானாக உன் கரத்தை வந்து சேரும். பிரச்சனை அதை கண்டு மிரண்டு விடக்கூடாது. அந்த பிரச்சனையின் வேரை கண்டுபிடிக்க வேண்டும். மேலோட்டமாக பிரச்சனையை பார்த்தால் தீராது. அந்த பிரச்சனையின் ஆழம் எங்கிருக்கின்றது என்று அந்த காரணத்தை அறிந்தால் அதை உன்னால் சுலபமாக தீர்த்துவிட முடியும். அவசர முடிவுகள் எப்பொழுதுமே உதவாது. கோபத்தோடும் அவசரத்தோடும் எடுக்கின்ற முடிவுகள் தவறான வழியை தான் காட்டும். சிறு சிறு முயற்சிகளில் ஆரம்பம் செய். பெரிய பிரச்சனையை ஒரே நாளில் தீர்க்க முடியாது. சிறு முயற்சிகள் சேர்ந்து பெரிய தீர்வை தரும். நேர்மறையான மனநிலை, நல்ல சிந்தனை கடுமையான சூழ்நிலைகளை கூட மென்மையாக்கிவிடும். உன்னுடைய பிரார்த்தனைக்கும் பொறுமைக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும். நேரமும் தெய்வ அருளும் சேர்ந்து இப்பொழுது உன் பிரச்சனைகள் எல்லாம் கலைந்துவிடும். நீ நினைத்ததை எப்படி நிறைவேற்றுவது என்று குழப்பத்தில் இருக்கின்றாய். மனம் குழம்பி தவிக்கும் பொழுது, எந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தவிக்கும் பொழுது, அல்லது ஒரு முடிவை எதிர்நோக்கும் பொழுது, அல்லது ஒரு முடிவை நீ எடுக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த முருகனை நீ மனதில் நினைத்து வழிபட்டால் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வும் கிடைத்துவிடும். நீ எதிர்பார்த்த விஷயங்களும் தானாக நடக்க தொடங்கிவிடும். நம்பிக்கை என்பது இரவு முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தாலும் காலை வரப்போகின்றது என்பதை அறிந்திருத்தல்தான். பயம் வரும் நல்லதையும் தடுத்து விடும். பயத்தை விட்டுவிடு. பயத்தால் வருகின்ற நன்மைகள் எல்லாம் தள்ளிப்போய் கொண்டு இருக்கின்றது. நேர்மறையான வார்த்தைகளை நீ பேச வேண்டும். உன் நாவிலிருந்து வரும் சொற்கள் சில சமயங்களில் கேட்கும்படியாக இல்லை என்பதை நீயே உணர்ந்திருக்கின்றாய். உன் நாவிலிருந்து வரக்கூடிய சொற்கள் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது. அதனால் நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே நீ பேச வேண்டும். பிரார்த்தனையில் மூழ்கு. ஓம் சரவணபவ என்று மனதார சொன்னால் மனதின் பாரம் குறையும். நன்றி சொல்ல பழகு. இன்னும் கிடைக்காதவற்றிற்கு கூட நன்றி சொல்வது அதை விரைந்து உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ரகசியம். உன்னுடைய இலக்கை தெளிவாக வைத்திரு. எதற்கு குழப்பம்? தவறான பாதையில் குழப்பங்களை அழைத்து சென்றுவிடும். குழப்பமே இருக்கக்கூடாது. இதுதான் உனக்கு கிடைக்க வேண்டும், அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், நிலைத்திருக்கும் என்று தெரிகின்ற பட்சத்தில் அதை நீ பின்தொடர்வது தவறல்ல. ஆனால் அது உனக்கு கேடு விளைவிக்கும் என்று உனக்கு முன்கூட்டியே ஒரு சின்ன ஐயம் மனதில் எழுந்தால் கூட அதை விட்டுவிடுவது நல்லது. செயல்களில் தொடர்ச்சி வைத்திரு. ஒரு நாள் உழைக்கின்றாய், அது உடனே வெற்றியை தராது. தினசரி உழைப்பு தான் மிகவும் முக்கியம். சொந்த நேரத்திற்கு மதிப்பு கொடு. மற்றவர்களின் நேரத்தை போலவே உன் நேரத்தையும் நீ காப்பாற்று. நம்பகமானவர்களோடு பழகு. உன்னை முன்னேற்றும் சூழல்தான் உன்னை மாற்றும். கற்றலை எப்பொழுதும் நிறுத்திவிடாதே. வாழ்க்கையை எப்பொழுதுமே புதிய புதிய பாடங்களை அனுபவங்களின் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. தோல்வியை கூட அனுபவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வி வெற்றி பாதையில் ஒரு கட்டிடம் போல. ஆசைகளை அளவாக வைத்திருந்தால் மன அமைதி இருக்கும். ஆசை அதிகமானால் மன அமைதி போய்விடும். உண்மையான உழைப்பில் ஈடுபடு. சுருக்கு வழிகள் நீண்ட பலன் தராது. உன்னை நீ மதிக்க தெரிந்து கொள். பிறர் தானாக உன்னை மதிப்பார்கள். பிறர் உன்னை மதிக்க முதலில் உன்னை நீ மதிக்க வேண்டும். நீ நினைத்ததை நிச்சயம் அடைவாய். வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும்.